உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகி தானே ஜெயித்து தானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆக்கி கொண்டு போனாங்கன்னா அவர் தேர்தலே நிற்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். தேர்தலில் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் வந்தா தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்க, அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியலில் வரக்கூடாது, இல்லை ஒரு கட்சியில் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக வர்றாங்க. அரசியலில் வந்து சீனியாரிட்டிங்கிறது முக்கியம்தான். ஆனால் சில பதவிகளுக்கு கட்சி பதவிகள்லையும் ஆட்சியில் பதவிகளுக்கும் சீனியாரிட்டி மாத்திரமே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறது இல்லை. நான் எதார்த்தத்தை சொல்கிறேன். நான் ஒன்றும் திமுக ஆதரிச்சோ வாரிசு அரசியல் ஆதரிச்சோ நான் பேசல. நான் போய் உங்களுக்கு தெரியும் யதார்த்தத்தை சொல்லுவேன். அதனால பிறப்பால் ஒருவர் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காருங்கிறதுக்காக அவரை முன்னிறுத்தக்கூடாதுன்னு அவர் ஆதவற்றி பேசியிருந்தாருன்னா அவங்க தேர்தலில் நின்று மக்கள் ஏற்றுக்கிட்டு வர்றப்ப நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்னு கேட்க